ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 113 அப்புறம் 114 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 112 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டிஸ் அந்த மொத்த கும்பலையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பானுங்க. அப்புறம் பேக்கப்புக்காக வந்த அந்த பச்சை மண்டையினையும் சாகடிக்கிற நிலைமைக்கு போயிருப்பானுங்க. அப்போ ஒரு ஹல்க் மாதிரியான பொண்ணு வந்து, என்ன தைரியம் இருந்தா என்னோட பையனையே கொல்றதுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீமை வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்புறம் டாக்டரும் சரி இவ கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதாட்டங்குது, அதனால ஃபெடரேஷன் ஆர்மி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இவ கூட ஹோல்டு பண்ணி சண்டை போட்டா போதும், ஒவ்வொருத்தனா போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு இருப்பா. முதல்ல ஹீரோ போய் அட்டாக் பண்ணியிருப்பான். கடைசியா நம்ம ஜாக்சன் போய் அந்த பொம்பளைய அடிச்சு பறக்க விட்டுருப்பான். இதுல அவளும் சைக்கோவாட்ட மாறிட்டு பூச்சிங்களா நீங்க எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா சாக போறீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டீம்ல இருக்க மொத்த பேரும் அந்த சனாவை ஒட்டுக்க அட்டாக் பண்ண போறானுங்க. அவளும் கொஞ்சம் கூட அசராம வந்த மொத்த பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஹீரோவும் இல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த சனாவும் டே குழந்தை, இந்த டெக்னிக்கை வச்சு என்னோட முடிய கூட உன்னால கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோ பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அவன மாதிரியே ஒரு குளோனை கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த சனாவும் டே பொடி பையிலே இந்த மாதிரி சீட்டிங் டெக்னிக்லாம் எங்கேருந்துடா கத்துக்கிட்டு வர அப்படின்னு வெறியாயிட்டு நம்ம ஹீரோவோட அட்டாக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு சரி இவனால இந்த அட்டாக்கை தடுக்க முடியல அப்படின்னா இது கண்டிப்பா குளோனா தான் இருக்கணும், பொடி பையிலே அப்படின்னா நீ தானே உண்மையானவன் அப்படின்னு அட்டாக் பண்றா. பார்த்தா அங்க இருந்த ரெண்டுமே குளோனு. அவளும் டே என்னடா டெக்னிக் இது, என்ன என்னடா சீட்டிங் பண்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மேல என்னடா வருது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. ஹீரோவும் அவனோட ஃபயர் ஆட்ரிபியூட்டை வச்சு சும்மா பிரம்மாண்டமான ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சனாலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல உன்னால எப்படா ஃபயர் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ண முடியுது, நீ உண்மையிலேயே யாருடா, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் என்ன, அப்புறம் எப்படி ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால இந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர்ல இருக்க ஃபயர் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியுது, என்னால இப்போ இந்த அட்டாக்ல இருந்து டாஜும் பண்ண முடியாது, இதை பிளாக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட ஆர்பு ஷீல்டை போடுறா. டாக்டரும் இல்ல நான் அவளோட ஆர்பு ஷீல்டை தடுத்தாகணும் அப்படின்னு அவங்க கையில இருக்க விசிறியை தூக்கி போட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுல அந்த சனாவும் அடியே கிளவி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்தரா. பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். இதை பார்த்து அந்த பச்சை மண்டையன் அப்புறம் அவனோட டீம்மேட்ஸ்லாம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த சனாவும் அந்த அட்டாக்ல இருந்து ஒண்ணுமே ஆகாம நின்றுகிட்டு இல்ல ஒரு 5th ஆர்டர் வாரியர் இந்த மாதிரி என்னை எம்பாரஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இப்போ சீரியஸ் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு சைக்கோ வாட்டமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறா. அந்த பச்சை மண்டைன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால எப்படி என்னோட அம்மாவை தோக்கடிக்க முடியும், நான் தான் கொஞ்சம் தேவையில்லாம பயந்துட்டேன் அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கவனுங்களும் வைஸ் பிரசிடென்ட் இப்ப ரொம்பவே சீரியஸா இருக்காங்க போல, இனிமே தான் இந்த ஃபைட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது அப்படிங்கிறானுங்க. அப்ப ஹீரோவும் ஓ அப்படியா சரி பச்சை மண்டை எனக்கு ஒரு டவுட், ஏ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரிமினலுக்கு எந்த அளவுக்கு பவுண்டி இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அவனும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது 100 மில்லியனா, சரி ஓகே இந்த காசை நம்மளோட மொத்த டீமுக்கும் பிரிச்சு கொடுத்தோட்டி நாம அதை வச்சு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கறான். அதுவும் அப்படியாடா ஃப்ராஸ்டரே, ஒரு ஃபேன்சியான ஹை கிரேடு வெப்பன் வாங்க முடியும், அது வாங்கினது போகவுமே மீதி காசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சனவும் டே குப்பைங்களா என்னதே என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் ஆமா இதை ட்ரை பண்ணி பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அது பார்த்தா அந்த சனாவை அட்டாக் பண்ணல. அவளும் என்னடா தம்பி நீ டயர்டானதுனால உன்னோட எய்மே தப்பிருச்சா, சரி நான் வேணா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் கொடுக்கட்டுமான்னு கேட்கறா. ஹீரோவும் அப்படியா என்னோட டார்கெட்டு மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு இல்ல என்னோட பையன் அப்படின்ட்டு ஓடுறா. அப்ப நம்ம டீம் அவளை சுத்து போட்டாங்க. ஹீரோவும் அந்த ஷீல்டு மேல ஜம்ப போட்டு என்ன சனா இந்த ஷீல்டை வச்சுட்டு தான் உன்னோட பையன் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருந்தான், ஆனா இதை உடைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குல்ல அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த ஷீல்டுக்குள்ள இருக்கவனுங்களும் இல்ல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு, உன்னால எப்படா இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல இருக்க ஃப்ளேமை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த பச்சை மண்டைன்னு கதறான். அவன் பக்கத்துல இருக்கவனும் இல்ல இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உசுரோட ரோஸ்டா மாறி போயிருவோமோ அப்படிங்கிறான். பச்சை மண்டைனும் இல்ல என்னால தாங்க முடியல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படின்னு கதறான். அதாவது இந்த ஷீல்டு வந்து ஏதாவது அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் மட்டும் தான் பண்ணி விட மாட்டேங்குது, நம்ம ஹீரோ ஃபயரை யூஸ் பண்ணதுனால அந்த ஷீல்டால இதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. அந்த சனாவும் முழு ரேஜ் மூடுக்கு போயிட்டு என் வழியை விட்டு
போங்க குப்பைங்களா அப்படின்னு நம்ம டீம் அடிச்சு பறக்க விட்டுட்டா அந்த பச்சை மண்டைனும் இல்ல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த ஷீல்டுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஷீல்டை எடுத்து விட்டுட்டான். அப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்க மீதி பேரும் இப்ப நம்மளோட சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பச்சை மண்டையை அட்டாக் பண்ண போறானுங்க. அவனும் இல்ல அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அந்த சனாவும் இல்ல என்னோட பையனை நான் காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு ஷாக் ஆவறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ டீம்ல இருக்கவனுங்களும் அந்த பச்சை மண்டையினை சுத்தி இருந்த சோல்ஜர்ஸோட கதையை முடிச்சிட்டு இப்போ இது உன்னோட டர்ன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. அவனும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். சனாவும் முழு வெறியில என் வழியை விட்டு போங்க இல்லனா நீங்க கண்டிப்பா செத்துருவீங்க அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோவும் ஃபைனலி அவளோட மைண்டை லூஸ் பண்ணிட்டா. இதுதான் நம்மளோட சான்ஸ் ஜாக்சன், இப்ப உன்னோட சான்ஸ் அப்படின்ட்டு இவனும் சைக்கோ ஓட்ட மாறுறான். ஜாக்சனும் இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவனோட ரேஜ் ஆஃப் கொரில்லா அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றான். இதை பார்த்து அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு என்னது இவனுங்க ரெண்டு பேர்த்தோட பவரும் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இவனுங்களோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ற மாதிரிலாம் டெக்னிக் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. ஹீரோவும் ரேஜ் பூஸ்ட் கேலக்ஸி ஃபால் அப்படின்னு அட்டாக் பண்றான். இந்த அட்டாக் சும்மா கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த குழந்தையோட பவர் 5th ஆர்டர் வாரியர்ல இருந்து 6th ஆர்டர் வாரியர் இல்ல அதுக்கும் மேல கிட்டத்தட்ட 7th ஆர்டர் வாரியர் அளவுக்கு பவர் ரீச் பண்ணிருச்சு, இது எப்படிரா பாசிபிள் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டுக்கிட்டு இல்ல ரொம்ப நேரம் இந்த அட்டாக்கை என்னால கூட தடுக்க முடியாது, உண்மையிலேயே இவனுங்க மான்ஸ்டர் தான் அப்படின்னு கதறா. அதே மாதிரி அவளோட ஷீல்டு உடஞ்சி நம்ம ஹீரோட டெக்னிக்கும் அவளை அட்டாக் பண்ணிருச்சு. ஜாக்சனும் இது இப்ப என்னோட சான்ஸ் அப்படின்னு அவனோட அயன் ரேஜ் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு அந்த சனாவை அடிச்சு பறக்க விட்டுட்டான். ஹீரோவும் டே ஜாக்சனே ஒரு 7th ஆர்டர் கிரிமினலை நாம இப்ப சேர்ந்து தோக்கடிக்க போறோம் அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த கிளைமேட்டு ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்து அந்த சனாலாம் கதறிக்கிட்டு இல்ல இது என்ன இடம், நான் இப்ப எங்க இருக்கேன், இது ஒரு இல்யூஷனா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு கதறா. ஹீரோவும் கிறிஸ்டாயில் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஜாக்சனும் ஹெவன் ஸ்குவாக் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அந்த சனாவும் ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கையும் தடுக்க முடியாம அவகிட்ட இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ட்ரெயினோரர் ரோர் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றா. இருந்தாலும் அந்த ரெண்டு அட்டாக்கையும் அவளால அட் அ டைம்ல தாக்கு பிடிக்க முடியாம பறந்து போய் விழுந்து போயிட்டா. இப்போ அவ கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கா. நம்ம டாக்டரும் ஓ இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோவும் ஆமா கவலைப்படாதீங்க அவ திரும்பி எந்திரிச்சுலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க ஒரு பொண்ணும் பரவாயில்ல நாம ஒரு 7th ஆர்டர் வாரியரை தோக்கடிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இது உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறா. பக்கத்துல இருக்கவனும் ஆமா இதுக்கெல்லாம் நாம கோஆர்டினேட்டா பண்ண அட்டாக்கும் காரணம், ஆனா இதுல மெயினான காரணமே அந்த ரெண்டு மான்ஸ்டர் ஃப்ராஸ்டர் அப்புறம் ஜாக்சன் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறான். டாக்டரும் இல்ல இவனுங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருந்துட்டு இப்ப இந்த அளவுக்கு கோஆர்டினேஷனோட அட்டாக் பண்ணிருக்கானுங்க, இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கு அப்படின்னு பொறாமப்படுறாங்க. அப்புறம் மேல ஏர்ஷிப் வருது. டாக்டரும் ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு, ஆனா என்ன பண்றது படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சோடி தானே வரானுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அந்த ஆர்மியோட ஹெட் மாதிரி இருக்கவனும் இங்க ஏதோ வாண்டட் கிரிமினல் இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஆனா நீங்க எல்லாம் எந்த ஒரு பெரிய அடியுமே படாம உயிரோட இருக்கிறத பார்க்கும் போது அது ஏதோ பொய்யான தகவல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். டாக்டரும் அப்படியா சரியே நீங்களே போய் அவளை செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த ஹெட்டும் அப்படி யாரா அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்ட்டு போய் பார்க்கறான். ஹீரோவும் டே சீக்கிரம் சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போடா எனக்கு வர தூக்கம் வருது அப்படின்ட்டுக்கிறான். அந்த ஆர்மி ஹெட்டும் சனாவோட ஃபேஸை பார்த்துட்டு என்ன அது இவளை நீங்க பிடிச்சிருக்கீங்களா, டே இந்த மான்ஸ்டரை எப்படா நீங்க தோக்கடிச்சிங்க, அப்புறம் நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம டாக்டரும் எங்களை தவிர இங்க வேற யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணும் அட முட்டாள் ஹெட்டு உனக்கு இன்னுமா புரியல, நாங்கெல்லாம் சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அந்த ஆர்மியோட ஹெட்லாம் மூஞ்சில ஈயாடாம உறைஞ்சி போய் நின்னுகிட்டு என்னது சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸா, நீங்க எப்படிமா இந்த 7th ஆர்டர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை தோக்கடிச்சிங்க அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவனும் சனாவை ஸ்கேன் பண்றான். அந்த ஹெட்டும் இவளை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டா இவளை நம்மளோட பேஸுக்கு அமுச்சு வச்சிரு, அப்புறம் சரி உங்க யாருக்கிட்டடா இங்க ஃபெடரேஷன் கார்டு இருக்கு நான் பவுண்டியை சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு. டாக்டரும் டே நீ உன்னோட ஃபெடரேஷன் ஐடியை கொடு, அப்புறம் எங்களோட கான்ட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி நீ அமௌண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட ஐடியை கொடுக்குறான். பார்த்தா உடனே 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அமுச்சு விட்டானுங்க. ஹீரோவும் 100 மில்லியன் பணத்தை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு ஆஹா நாங்க பணக்காரனுங்க ஆகி போயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். கைஸ் இந்த எபிசோட்ல அந்த ஃபைட் சீன் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் இருந்துச்சு. உங்க எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு
அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.